உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக சொல்லி இருக்குது. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார். உன் அலங்கத்துக்குள்ள சுகத்தை வச்சாரு. எத்தனை பேர் மேன்மை, இந்த மேன்மை எப்ப கிடைச்சது? நீங்கள் சீயோனை வாஞ்சித்த பொழுது, தேவனுடைய வார்த்தை நீங்கள் வாஞ்சித்த பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் நடந்த பொழுது, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை ஜீவனையும் தந்து சுகமாய் வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் மேன்மையான ஒன்று. சீயோன் பர்வதம், சீயோன் என்பது ஒரு பரலோகம் அல்ல, இந்த பூமியில் இருக்கிறதான ஒரு நகரம். அது பரிசுத்த நகரம். அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே தேவனுடைய ஜனங்கள் ஒன்று கூடி அங்கே தேவனை ஆராதித்ததினாலே, தேவ பிரசன்னம் அங்கே இருந்ததினாலே, தேவ பிரசன்னத்தை அவர்கள் அவர்கள் அனுபவித்தார்கள். தேவ மகிமை கண்டார்கள். தேவ பிரசன்னம் அங்கே இந்த சீயோனிலே இருந்தது. அதனால தான் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு திருச்சபை என்று சொன்னால், திருச்சபை ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும். இந்த ஆலயத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தையானது அவர்களுடைய வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, மேன்மைகளை கொண்டு வருகிறது. அதனால்தான் கர்த்தர் நம்மை தம்முடைய ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இந்த அவங்க பாடிக்கொண்டு போகும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு தான் இந்த பாடல்களை பாடிக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் போய் தேவனை ஆராதித்தார்கள். நீங்கள் எத்தனை பேர் ஆராதனை மிஸ் பண்ணீங்க தெரியல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அதுக்கு முன்னாடி போய் கும்பலில் போய் நின்றுட்டு வந்துடலான்னு வந்தீங்களோன்னு தெரியல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சாச்சு. ஆராதனையிலே பங்கு பெறும் பாக்கியம் உங்களுக்கு இல்லை என்று தான் இன்றைக்கு அந்த பாக்கியத்தை இழந்து போனீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு அவர்கள் பாடலோடும் துதியோடும் தேவ மகிமை காணும்படி அவர்கள் ஆலயத்துக்கு போய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த பாடலை அவர்கள் பாடும் பொழுது, இந்த பாடலை பாடும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறோம், எங்கள் வாழ்க்கையிலே மாற்றம். அதனால தான் இந்த சங்கீதத்திலே முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவரே எங்களுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாக வேண்டுமானால், எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட வேண்டுமானால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது பயபக்தியோடு அவர்கள் போனார்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. பயபக்தியுடன் ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் சீவனில் இருக்கிற தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படி சொல்லி தான் இந்த அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அங்கே ஆசீர்வாதம் அங்கே உண்டாய் இருந்தது. இந்த சியோன் நகரத்தை, அதாவது கர்த்தருடைய நகரம் என்று சொல்லக்கூடிய இந்த சியோனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் வாசிங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவருக்கும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலினுடைய பரிசுத்த சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இப்போ சீயோன் நகரம் என்பது கர்த்தருடைய நகரம். அந்த நகரத்திலே தேவனுடைய ஜனங்கள் வந்து எப்பொழுதெல்லாம் கூடினார்களோ அங்கே அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சீயோன் நகரத்தை குறித்து எழுதும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா,
1 பேதுரு 2 அதிகாரம் 6 வசனம். அந்தபடியே இதே தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. அல்லேலூயா. இந்த கல் எப்படிப்பட்டது அப்படின்னா, மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்ட கல், எல்லாராலும் தள்ளப்பட்ட கல், மூளைக்கு தலைக்கல்லாய் மாறின கல் இது. அந்த கல் எங்கே இருக்கிறது அப்படி சொன்னால் சீயோனிலே, சீயோன் பர்வதத்திலே இருக்கிற தேவனுடைய ஆலயத்திலே. ஒருவேளை நம்ம சீயோன் பர்வதத்துக்கு போகலனாலும் தேவன் சீயோன் பர்வதத்தை ஆராதிக்கிற கூட்டத்தின் நடுவிலே அப்படியே இறக்குகிறார். தேவ மகிமை அங்கே இறங்கி வருகிறது. கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த கல் எப்படிப்பட்டது அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல். இந்த மூலைக்கல்லை எங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னா சீயோனில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சீயோன் தான் நாம் இந்த பரம எருசலேமில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபையை தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தேவன் உலாவுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பாருங்க, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை நம்ம இருதயங்களே வருகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் அதன் மூலமாய் கடந்து வருகிறது. அப்போ ஆண்டவர் சீயோனில் வைத்திருக்கிறார். அதன் மேல், எதின் மேல இந்த விலையேறப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான இந்த மூலைக்கல் மேல் எவன் விசுவாசமாய் இருக்கிறானோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால்தான் ஆலய ஆராதனை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மிக முக்கியமான ஒன்று. ஆலயத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே தேவன் உலாவுகிறார். அந்த ஆலய ஆராதனையை முக்கியப்படுத்துகிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இந்த பேதுரு இதில் எழுதும் பொழுது 1 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா இப்படி இருக்க, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் எப்படி ருசித்து பார்க்க முடியும் அப்படின்னா என் வாழ்க்கையின் மூலமாய். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாய். நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரு குடிகாரன்னு கேட்டால் கூட ஏசு எப்படிப்பட்டவங்க, நல்லவருங்க அவர் அப்படின்னு தான் சொல்லுவான். கெட்டவன்னு சொல்லுவானா? யாராவது சொல்ல மாட்டான். நாத்திகவாதி கூட சொல்லுவான், எத்தனை தெய்வம் இருக்கிறாங்க, இயேசுநாதன் மாதிரி ஒரு நல்ல தெய்வம் யாருமே இருக்க முடியாதுங்க. அப்படிதான் இயேசுவை நல்லவர் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் நாம் இயேசு நல்லவர் என்று சொன்னால் இயேசு நல்லவர் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் மூலமாக இயேசு நல்லவர் என்று நிரூபிக்காவிட்டால் நான் நல்லவர் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாது. அப்போ அப்படி என்று சொன்னால் அவர் கர்த்தர் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். அடுத்த வசனம் பாருங்க, மிக முக்கியமான வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, இதெல்லாம் ஒழித்து விடணும். ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணுமா? வாஞ்சை. எது மேல வாஞ்சை? திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல். குழந்தைங்க பாருங்க, பிறந்த குழந்தை அல்லது கை குழந்தை 1 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பாலுன்னா அதுக்கு ரொம்ப என்னது? ஆவல். குழந்தை ஏன் அழுவுது? உடனே ஒரு தாய் போய் என்ன பண்ண, குழந்தை அழுவுது, எதற்காக அழுவுது? பாலுக்காக என்ன பண்ணுது? அழுகுது. அப்போ அது பால் மேலே அவ்வளோ வாஞ்சை, அதுக்கு அது பசி எடுத்துக்கிச்சு, அதனால் அந்த பால் மேலே அவ்வளோ வாஞ்சை. நான் உங்களை கேட்குறேன், தப்பாக நினைக்கக்கூடாது, உங்களை உதாசீனப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது, அல்லது உங்களை வெட்கப்படுத்தும்படி இது கேட்குறேன் என்பதுக்காக நான் கேட்கல. கடந்த வாரத்தில் எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க? கை தூக்கி காட்டுங்க, பொய் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க? கை போட்டுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த பைபிளை மட்டும் வாசிக்கலன்னு வைங்களேன், நீங்கள் மந்த பிடிச்ச அதாவது பிள்ளை அழுவும். 2 விதத்துக்கு அழுவும். ஒன்று பசினால் அழுவோம், இன்னொன்று வயிற்று வலினால் அழுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றில் என்ன ஆகி போச்சு?
மந்தம் தட்டி போச்சு. என்ன சொல்லுவாங்க? பிள்ளைக்கு என்ன வந்துடுச்சு? மந்தம் தட்டி போச்சுங்க. அதனால வயிற்று வலி என்ன பண்ணுது? அழுது. வசனத்தின் மேலே மாத்திரம் உங்களுக்கு வாஞ்ச வரல அப்படின்னா, இந்த ஞானம், அதாவது இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேலே உங்களுக்கு வாஞ்ச வரல அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் மந்தம் தட்டி போச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய மந்தம் உங்களுக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம். வசனத்தின் மேலே என்ன கிடையாது? விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விருப்பம் இல்லாமல், வாஞ்சை இல்லாமல் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது எப்படி? பசி உள்ளவனுக்கு தான் பால் ஆகாரம் தேவை, பசியுள்ள பிள்ளைகளுக்கு தான் ஆகாரம் தேவை. அப்போ மந்தம் பிடிச்சி போச்சு அப்படின்னா, வயிறு டம் பிடிச்சி வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? மருந்து கொடுக்கணும். மருந்து பிள்ளை என்ன பண்ணாது? குடிக்காது. சீக்கிரத்தில் என்ன பண்ணாது? குடிக்காது. அதை போட்டு கையை காலை பிடிச்சி வாயில் என்ன பண்ணுவாங்க? வசனத்தை படிக்கலை, அப்படி தான் நடக்கும். என்னைக்கு நீங்கள் இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேலே எப்போ உங்களுக்கு வாஞ்சு வருகிறதோ அப்போ தான் நீங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எத்தனை விதவிதமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எப்போ இந்த வாஞ்சை எப்போ வருதோ, எப்போ இந்த பாலின் மேலே ஒரு வாஞ்சை வருகிறதோ, என்றைக்கு பசி இருக்கிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. வேத வசனம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. வேத வசனம் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய வசனம். அது மேலே நம்ம ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் எதுக்கு வந்தாங்க? இன்னைக்கு ஆராதனைக்கு போய் ஏதாவது கொஞ்சம் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டு வந்துடலாம், பெற்றுட்டு வந்துடலாம். அதுக்கு ரேஷன் கார்டில் போய் க்யூவில் நின்று 20 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், வீட்டுக்கு சமையல் பண்ணிக்கலாம். அதுவல்ல. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த வசனத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் நம்ம இறக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் சுதந்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், இந்த எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண வேண்டுமானால், இந்த ஞானப்பாலாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய இந்த வசனத்தின் மேலே நீங்கள் எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறீர்களோ அந்த வாஞ்சியின் அடிப்படையில் தான் இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறும். நல்லா புரிஞ்சுக்கணும். வசனம் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதன்படி நடப்பதற்கு நீங்கள் வசனத்தை வாசிக்காமல் வாழ்க்கை மாறாது. ஏன் நிறைய பேர் ஆலயத்துக்கு பல வருஷங்கள் வந்தோம், இன்னும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இல்லை பாருங்க. ஏன் இல்லை அப்படின்னா அந்த வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை இல்லை. ஆராதனைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், அவ்வளோதான், கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிடுறோம். இல்லை, நீங்கள் அதை தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் அதாவது மனுஷால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேறப்பட்டதுமாயின இந்த ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்திலே சேர்ந்தவளாகி நீங்கள் எங்கே சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னா ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அதுதான் சபை, அதுதான் ஐக்கியம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஊழியத்தில் நான் கவனித்து பார்த்துருக்கிறேன். யாரெல்லாம் இந்த சபையின் ஐக்கியத்தை விட்டு வெளியே போனாங்களோ அவங்க வாழ்க்கையில் அதை இருந்த தரித்திரத்தை விட மோசமான தரித்திரம் பிடிச்சிருக்குது. அவங்க வாழ்க்கையிலே முன்னேறினாங்களா? இல்லை. ஒரு மரத்தில் ஒரு கிளை நறுக்கப்பட்டு விட்டால் அது ஜீவன் இழந்து போகிறது, அதில் உயிர் இல்லாமல் போய்விடும். அதே போல தான் இந்த வசனத்தில் நிலைத்திருப்பதற்கு தேவனுடைய ஒரு சபையில் ஒரு அங்கத்தினராக அல்லது ஒரு ஐக்கியத்தில் இல்லாமல் போவார்களானா அப்படி நிலைமை இப்படி தான் மாறுகிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற திருச்சபைகளுக்குள்ளே நாட்டப்பட வேண்டும். அவங்க தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்திலே தன் கனியை தருகிற மரத்தை போல இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீங்கள் செய்கிறது வாய்க்கணும் அப்படின்னா எப்படி ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல நீங்கள் பசுமையாக இருப்பதற்கு இந்த வசனம் உங்களுக்குள்ளே இல்லாமல் போனால் நீங்கள் பசுமையாக இருக்கவே முடியாது.
இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நிறைய சம்பாதிக்கலாம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட மாட்ட. உன் கையின் பிரயாசம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கையின் பிரயாசத்தில் நீங்கள் மேன்மை அடைய மாட்டாய். நிறைய ஆண்டவர் என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி நடக்க நீ கவனமாய் இருப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஆண்டவர் நிறைய இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 14 வசனங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த கட்டளையின்படி நடப்பாயானால், இந்த கட்டளையின்படி நடப்பதற்கு உன் இருதயம் கவனிக்குமானால், அதன்படி நடப்பதற்கு நீ வாழ்வாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். இவைகளை நீ கை கொள்ளாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று உபாகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 48 வசனத்துக்கு மேலே என்னத்தை எழுதி வச்சுக்கிறார் தெரியுமா? கை கொள்ளாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபம் உண்மையில் வந்து பலிக்கும். எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஆனால் தான் இந்த கலங்கம் இல்லாத இந்த ஞானப்பாலாகிய, சொல்லுங்க, கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய இந்த வசனத்தின் மேலே நான் வாஞ்சியாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, நிறைய கடினமான வேலை செய்கிறவர்கள் உண்டு, பரவாயில்ல, கொஞ்சம் ஆண்டவருக்குன்னு நேரத்தை செலவழித்து அந்த வேத வசனத்தில் தேறினவர்களாக மாறுங்க. இந்த வசனத்தில் மட்டும் நீங்கள் தேறிட்டீங்க வச்சுங்களேன், இந்த வசனம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தேனிலும் தெளித்தேனிலும் இது ரொம்ப மதுரமாக மாறிடும். இந்த வசனம் உங்களுக்கு தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக மாறிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் மாறிடும், இனிப்பான வாழ்க்கையாக மாறிடும். இல்லை அப்படின்னா கசந்து போன வாழ்க்கை. நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கை, கசந்து போச்சு. என்னையா வாழ்க்கை, என்னையா ஆண்டவரை தேடி, என்னையா ஆலயத்துக்கு போய், என்னையா நடந்தது? ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்காதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பண்ணுறது? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. என்னைக்கு நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கைக்குள்ள நினைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை உள்ள இல்லைன்னா, வார்த்தை உள்ள இல்லைன்னா, இந்த 2ஆம் வசனத்தை வாசித்த பார்த்தீங்களா? சகல துர்க்குணம், சகல கபடு, வஞ்சகம், பொறாமை இதெல்லாம் உள்ள பூந்துருக்கும். இதுதான் நிரப்பி இருக்கும், இதுதான் மந்தம் முடிச்சிருக்கும். சரிதானா? வயிற்றுக்கு ஆகாரம் என்னவா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? ஏன் இன்னும் பாவத்தை விட்டு இன்னும் வெளியே வரல அப்படின்னா வசனம் உள்ள இல்லை, இதெல்லாம் உள்ள பூந்துருக்குது. இது சொல்லப்பட்ட 4 காரியம். நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. மார்க் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இதெல்லாம் மனுஷனுக்குள்ள அப்படியே நிரம்பி இருக்குது. எங்கே ஆசீர்வாதத்தை பார்க்கறது? இதுலேருந்து விடுதலை பெறல. விடுதலை பெறாதனால தான் பாவத்தை விட்டு இன்னும் வெளியே வர முடியல. என்னைக்கு வசனம் உள்ள நிரம்புதோ இந்த அசுத்தங்கள்லாம் தானே வெளியே போயிடும். அப்போ தான் உங்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை படிக்கும் பொழுது அவருடைய இரக்கம், அவர் ஆசீர்வாதங்களை நாம் ருசி பார்க்க முடியும். அப்போ வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஆண்டவர் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் நிறைய அறிந்து கொள்ளணும் அப்படின்னா வேத வசனத்தின் மூலமாக தான் அவர் என்ன பண்ண முடியும்? அறிய முடியும். உங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் இயேசுவை பற்றி சொல்லியிருப்பாங்க. வேதத்தை அறியாத காலங்களிலே, அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர்களை போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனிதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கட்டளையாக கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற இயேசு அறிந்திருக்கிற ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? இந்த வசனத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்கள் ருசி பார்க்கணும் அப்படின்னா அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் ருசி பார்க்க முடியும். நீங்கள் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் வசனத்தை அறிஞ்சிட்டா போதும், தேவன் யார் என்பதை கண்டுபிடிச்சிடுவோம். அப்போது
குழந்தை எப்படி பாலுக்கு அழுகிறதோ அதே போல் இந்த வசனத்தின் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஏராளமான பரிசுத்தவான்கள் இந்த வசனத்தில் நிலைத்து நின்றார்கள். எத்தனையோ புயல் அடிக்கக்கூடிய சூழ்நிலை, எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த வசனத்துக்காக ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தவர்கள். அவங்களாம் எப்படி நிலைத்து நிற்க முடிஞ்சது அப்படின்னா, ஆதி அப்போஸ்தலர் சபை நீங்கள் பார்த்தீர்கள்னா தங்கள் ஜீவனை துட்சமாக எண்ணினார்கள். வாழினால் அறுப்புண்டு போனார்கள். தன் ஜீவனை அவர்கள் சாதாரணமாக எண்ணினார்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். எதனால தெரியுமா? இந்த வசனத்தில் நின்றதினாலே, வசனம் அவர்களுக்குள்ளே இருந்ததினாலே தங்கள் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அந்த வசனம் நம்ம ஜீவனை கொடுக்க வேண்டாங்க, வர பிரச்சனை மேற்கொள்வதற்கு வசனம் உள்ளே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, இதெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு வேணும்னா இந்த வசனம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதெல்லாம் தூக்கி உதறி தள்ளிட்டு போயிடுவீங்க. இல்லைன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு ஐயோ அப்படியா அப்படியா அப்படியா. வசனத்தை மட்டும் வாசித்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலன் உண்டாகும், பெரிய தைரியம் உண்டாகும். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய அவரால் முடியும். அதே சமயத்தில் வயிறு பொல்லாப்பில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா, பொல்லாப்பில் நிறைந்திருக்குமானால் ஞானப்பாலின் மேலே வாஞ்ச வராது. ஏன்னா ஏற்கனவே உள்ள என்ன ஆகி போச்சு, மந்தம் தட்டுறதுனால பிள்ளைக்கு பால் கொடுத்தா திரும்பி என்ன பண்ணுது, வெளியில் வந்தது, வாமிட்டாக வந்து உள்ளே போய் ஆகாரமாய் மாறல, சத்தாக மாறவில்லை. ஆனால் தான் இந்த ஒரு பாலை தூக்கி நான் செவுத்தில் அடிச்சேன்னா திரும்பி பவுன்ஸ் ஆகி என்ன பண்ணுது, திரும்பியும் என்கிட்ட வர்ற மாதிரி நான் பிரசங்கிக்கிற வார்த்தை திரும்பி என்ன பண்ணுது, வெளியே வந்துடுது, உள்ளே போகிறது கிடையாது. ஏசியா தீர்க்கன்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. இங்கே ஆலயத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசுவாரா? எத்தனை பேர் அப்படி வந்தீங்க? கர்த்தர் என்னோட கூட பேசுவாரா? வசனம் எங்கே வெளிப்படும் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில். முதல் ஆராதனையில் நான் சொன்னேன், பொதுவாக நம்ம பாடல் ஆராதனை முடிஞ்ச உடனே கம்யூனியன் கொடுக்குற வழக்கம் உண்டு. இந்த 2வது ஆராதனை நீங்கள் யாரும் அப்படி போகிறது கிடையாது. முதல் ஆராதனையில் ஒரு குரூப் இருக்குது, கம்யூனியன் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் வாயில் போட்டுக்கிட்டு டக்குன்னு வெளியில் எழுந்துச்சி போயிடும். அவங்க நினைப்பு என்ன தெரியுமா? கம்யூனியன் எடுத்துகிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். நான் சொன்னேன், போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. இது பாரம்பரியம் கிடையாது. இல்லை, இது மாதத்துக்கு ஏதோ ஒரு முறை செய்யப்படுகிற சடங்காச்சாரம் கிடையாது. யாரெல்லாம் அந்த கர்த்தருடைய பந்தியை உண்மையாக ஆசரிக்கிறார்களோ, உண்மையாக புசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இப்போ 2 மாதமாக நான் பார்க்குறேன், அந்த நாட்டில் ஏஞ்சே போகல. எதுக்கு தெரியுமா? கம்யூனியன் கொடுத்தா தானே போக முடியும் வெளியில். இப்போ எங்கே போச்சு நேரம்? அப்போது இயேசுவை எப்படி வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு கிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க, கிள்ளைக்கிற மாதிரி, இல்லை ஒரு வாட்ச்மேன் மாதிரி, அவர் பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவர் தேவனாக பார்க்கல, அவர் உதவி செய்கிற ஒரு உதவியாளராக பார்க்குறாங்க, அவ்வளோதான். இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கம்யூனியன் எடுக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. கம்யூனியன் ஒரு சடங்காச்சாரமாக செய்யப்படுமானால், அல்லது ஒரு வழக்கத்தின்படி செய்கிற ஒரு வழக்கமாக இருக்குமானால், அதை சாப்பிட்றவங்க எல்லாருமே எங்கே போயிட முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடவே முடியாது. இங்கே
ஆலயத்துக்கு வருகிற நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஐக்கியத்தை காண்பிப்பதுக்கு தான் திருவிருந்து ஆராதனை. நான் எப்படி உங்களில் நிலைத்திருக்கிறேனோ நீங்களும் ஒருவரில், நான் எப்படி உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேனோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதற்காக ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு தான் திருவிருந்த கர்த்தர் ஏற்படுத்தி வச்சார். பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கை மாறாமல் எத்தனை முறை நம்ம சாப்பிட்டாலும் வாய் தொடச்சிட்டு போகிறதுனால பிரயோஜனம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. இந்த வசனத்தின்படி யார் நடக்கிறார்களோ, இந்த வசனத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ, இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கன் மூலமாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா திரளான ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. நம் கர்த்தரின் பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவும் வாருங்கள் என்று அவர் புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போய் எதற்காக அவங்க போனாங்களாம் அப்படின்னா, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நான் எப்படி நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை எனக்கு காண்பிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னவர். தேவனுடைய ஆலயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் பேசுவார். திருசபையில் பேசுகிறாரா? உங்களோட பேசுகிறாரா? அந்த வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு என்னோட கூட பேசுவார் என்ற அந்த தன்மையோட எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? அடுத்து, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். இந்த வசனத்தை கேட்டு நான் இப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாரலாம். எங்க? இந்த வசனத்தை கேட்கிறவர்கள். அவர் சொல்லுகிறபடியே நான் நடப்போம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை விட்டு நான் வழி விலக மாட்டோம். வலது இடம் சாயாமல் அவர் காண்பிக்கிற வழியாகவே நாங்கள் போவோம் என்று அவர் தீர்மானம் பண்ணுவாரலாம். எங்க? தேவனுடைய ஆலயத்திலே. வருஷத்துக்கு 3 முறை போகிற நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ நாங்கள் அப்படி நடப்போம் என்று என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இந்த வசனத்துக்கு நம்ம ரொம்ப கீழ்ப்படியாக அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு ஆதங்கம் இருக்கிறது. நம்ம மேலே ரொம்ப அன்பாய் 100% அவர் அன்பு செலுத்துகிறவராக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள், நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் விட்டு விலகும் பொழுது நம்ம மேலே ஒரு ஆதங்கம் இருக்கிறது. என்ன ஆதங்கம் தெரியுமா? நீங்கள் இந்த ஏசாயா தீர்க்கன் மூலமாய் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, 3ஆம் வசனத்தை, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாரம், நம்மை குறித்த ஒரு பாரம். அதுதான் எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை முறை இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் என் பிள்ளைகள் இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களே, இன்னும் இதை அறியாமல் இருக்கிறார்களே. ஆனால் நான் உண்டாக்கின சிருஷ்டிகளை இருக்கிற மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறது? கனம் பண்ண விரும்புகிறது. அதெல்லாம் என்ன அறிந்து இருக்கிறது. அதனால தான் மாடு தன் எஜமானனையும். வீட்டில் வளர்க்குற கோழியை பாருங்கள், காலையில் திறந்து விட்டால் அது எங்கேயோ காடில் எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு கரெக்டாக என்ன பண்ணுது? அது வந்து நாம் போய் குச்சி வெட்டி வீட்டுக்கு போன்னு சொல்கிறோமா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. பாருங்கள், ஆட்டை கொண்டு வந்து நம்ம வந்து அந்த தொழுவத்தில் நீ உள்ளே போன்னு குச்சி வச்சு அதுவாக என்ன பண்ணுது? கரெக்டாக போய் உள்ளே போய் சேர்ந்தது. நான் இந்த வசனத்தை சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு நினைவில் வருகிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆலயத்துக்காக இடத்த வாங்கினப்போ நான் செய்த முதல் வேலைன்னா, திருச்சியில் போய் குல்மோர்ன்ற ஒரு மரம், நல்லா ரெட் கலரில் பூ பூங்க பாருங்கள். எனக்கு இந்த தெரு முழுக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. அப்போல்லாம் போர் கூட கிடையாது. தண்ணி கொண்டு வந்து அங்கே போய் இரவல் வாங்கிட்டு வந்து ஊற்றி அப்படி வளர்த்தோம். அதில் ஒரே ஒரு மரம் தான் மிஞ்சிச்சு.
அங்கே பாருங்கள், அந்த பட்டர்கிட்ட ஒரு பெரிய மரம் குல்மோர், அந்த ஒரு மரம் தான் மிஞ்சுது, மற்றதெல்லாம் எப்படியோ ஒரு விதத்தில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போ அந்த வீடு, நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடு கட்டி அந்த அங்கே ஒரு மரம் கட்டிருந்தேன். அது வந்து இந்த கை தட்டுறதுக்கு அந்த அளவுக்கு தான் தடமாக இருந்துச்சு. அதில் ஏற்று இருக்கிற ஒரு அம்மா வந்து அதில் மாட்டை கட்டிட்டு போயிடுச்சு. மாட்டை கட்ட உடனே அது வந்து அது அப்படியே சுற்றுது. இந்த மரம் எப்படி என்ன பண்ணுது, ஆடுது. எனக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த மரத்தில் போய் இப்படி கட்டி வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், போய் அந்த மரத்தில் இருக்கிற கயிறை கட்டி இன்னொரு பக்கத்தில் ஒரு எல்லைக்கல் இருக்குது, அந்த கல்லில் கட்டலாம் அப்படின்னு நான் குனிந்து அந்த கயிறு அவுக்கிறேன். அங்கே மாடு கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்தில் என்ன பண்ணுது, மேய்ந்து கொண்டு இருக்கிறது. நான் இந்த கயிறு அப்படி காட்டுறேன், இது மேய்ந்து கொண்ட மாடு அப்படி என்ன பாது அப்படின்னு எட்டி பார்த்துச்சு. இது பார்க்குற பார்வையே சரியில்லையே, ஒரு மாதிரி என்ன பார்க்குதே அப்படின்னு நினச்சி திரும்பி நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் நிமிந்து அதை பார்த்துட்டே இருக்கிறேன். திரும்பியும் அது என்ன பண்ணுச்சு, அது திரும்பி மேய்ஞ்சிச்சு. சரி, மேய்ந்து கொண்டு இருக்க திரும்பியும் அந்த கயிறை அவிழ்க்க போனால் அது ரெடி ஆயிடுச்சு. ஏதோ நம்மளை ஏதோ ஒன்று நினச்சி பார்க்குற விதமே சரியில்லை, இன்னும் நம்மளை பண்ண போது நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். சரி, என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, இதை கழட்டி கண்டிப்பாக அந்த இடத்துல கட்டணும், இல்லைன்னா மாடு சாயங்காலத்துக்குள்ளே இந்த மரம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு தான் அவுத்திருப்பேன். அந்த வந்த வேகம் பாருங்கள், அந்த ஓடி வந்த வேகத்தில் நான் வேகத்தில் ஓடி போய் என்ன பண்ணிட்டேன், 50 அடி தூரத்தில் போய் நின்றுட்டு பார்க்குறேன். அது கரெக்டாக அந்த கட்டி இருக்கிற இடத்துல வந்து நின்று அப்படியே மறைச்சி பார்க்குது. அந்நியன் யார் என்பதை என்ன பண்ணுது, அது அறிந்திருக்கிறது. தன்னை எஜமான் யார் என்பதை என்ன பண்ணுகிறது, அறிந்திருக்கிறது. மாடுகளுக்கு அந்த அறிவு இருக்கிறது. ஆனால் நம்ம உண்டாக்கி நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இன்ன வரைக்கும் நிலைநிறுத்தின தேவனை நாம் அறியாமல் போனோம். ஹல்லேலூயா. மிருக ஜீவன்கள் அறிந்திருக்கிறது ஆண்டவரை, அவைகள் கூப்பிடுகிறது, அவைகள் காலையில் பாருங்க, பறவைகள் எல்லாம் பாடல் பாடுது இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், காலைல ஜபத்தில் வந்து கொஞ்சம் பாருங்கள், சில பாடம் இந்த ஜபம் நடத்திட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குதா, என்ன வினோதம் பாருங்க இல்லை. ஒரு மியூட்லியாவது போடுறாங்களா, அதுவும் இல்லை. சரி, புருஷன் தான் கொரட்டை விடுறாரு, மனைவி ஜபத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அல்லது புருஷன் ஜபத்தில் உட்கார்ந்துருக்கிறார், மனைவி ஜபத்தில் உட்காரல. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு ஆதங்கம், அதுதான் எப்பவுமே ஆண்டவர் நம்ம குறித்து ஆதங்கம் பண்ணக்கூடாது. சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை குறித்து ஆதங்கம் பண்ணக்கூடாது. என்னத்தான் பேசினாலும் கேட்க மாட்டேன்றானே அவன். நமக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா நமக்கு ஒரு ஆதங்கம் வந்தது இல்லை. என்னத்தை இந்த பிள்ளைகளுக்காக என்னத்தை செய்து படிக்க வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு தாய் தகப்பனுடைய இருதயத்தில் வந்துச்சுன்னா அதுதான் சாபம் பிள்ளைக்கு, அப்படி தானே. அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு ஆதங்கம் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, என்னதான் சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேன்றானே, என்னதான் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன்றானே, என்னதான் சொன்னாலும் இந்த வேத வசனத்தின்படி நடக்கலையே அப்படின்ற ஆதங்கம் ஆண்டவருக்கு அவருடைய இருதயத்தில் நமக்கு நம்மை குறித்து இருக்கக்கூடாது. நம்ம குறித்து என்ன சந்தோஷப்படுனா, இது என்னுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, என்னை சேவிக்கிற ஜனம். அப்படி செய்யற ஜனமாக இருப்போமானால் வசனம் சொல்லுறது, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான கல்லை குறித்ததான அறிவு, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்யக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 20 சங்கீதம் 2 வசனத்தில் அப்படி நம்ம செய்துட்டோம் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் உன்னை ஆதரிப்பாராக. ஹல்லேலூயா. அது சொல்கிறபடியெல்லாம் அவர் இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அப்படி இந்த வசனத்தை கேட்டு நான் இன்னைக்கு இப்படி நடக்கணும், இப்படி வாழணும்,
என்று நீங்கள் என்னைக்கு தீர்மானம் பண்ணுறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். நீங்கள் கேட்காமலே எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் என்று கேட்கணும் அவசியமே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஒத்தாசை அனுப்பி ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆதரிப்பார். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 134 சங்கீதம் 3 வசனத்தில் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கிருந்து ஆசீர்வதிப்பாராம்? சபையில் தாங்க ஆசீர்வாதம். அப்படி தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சபை என்னை ஆசீர்வதிக்கும். அப்படி தானே? ஏன்னா இங்கே யார் இருக்கிறார்? பாஸ்டர் இருக்கிறாரா? பாஸ்டர் இருக்கிறாரு. விசுவாசி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அதை விட மேன்மையான ஒருவர் இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களிலும் பெரியவர் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஊழியக்காரன் என் கடமையை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். பிரசங்கிக்க சொன்னதை பிரசங்கிக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் என் இருதயத்தில் என் வாயில் போட்ட வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. அப்போ சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 வசனத்தில், எபேசியர் 1:3 ஆண்டவர் நம்மை சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். நீங்கள் அந்த எபேசியர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். அதனால தான் அதை ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த 3 வசனத்தில் அப்படி தான் சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தினாலே தம்பி என்னடா மாத்தி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவன் உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களினால், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாட்சி அப்படின்னாவே உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தானாக வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை வளர வளர, என்னுடைய குணங்கள் மாற்றப்பட நான் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு நான் செவி சாய்க்க என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே மாற்றங்கள் வர மாற்றங்கள் ஏற்பட இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை தந்து நம்மை மேன்மைப்படுத்துவார். சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணுவார், கிருபையில் பெருக பண்ணுவார். இன்னொரு ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து முடிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரம், என்னாகமம் 6 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அடுத்த வசனத்தில், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னை என்கிற இடத்துல என்னைன்னு போடுங்க, உங்களை குறிப்பிட்டு சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவாராக. சமாதானத்தினாலே நம்மை நிரப்புவாராக. ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசம் ஆகிட்டார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நான் வளர்ந்துருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலையில் நான் வளர நம்ம பொருளாதாரத்தை நம்ம தேடி போக வேண்டாம், பொருளாதாரம் நம்மை தேடி வரும்.
நாம் மற்றவர்களை நம்முடைய தேவைகளுக்காக மனிதர்களுடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நாம் தேட 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 அவர் நமக்கு தென்படுவார். அவரை நாம் வாஞ்சிக்க அவர் நம்ம மேலே சந்தோஷப்பட்டு இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே நம்ம என்ன பண்ணுவார்? நிரப்புவார். ஆனால் தான் வேத வசனம் நீங்கள் பாருங்கள், வேதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்தவான்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும், என் கற்பனைகளின்படி நடந்து அதை கைக்கொள்வாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பலிக்கும் அப்படின்ட்டு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் வரைக்கும் உள்ள ஆண்டவர் சகலவிதமான ஆசீர்வாதங்களை 14 வசனங்களை வைத்திருக்கிறார். அதாவது அதே சமயத்தில் என் கட்டளையின்படி நடவாமல் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று 15ஆம் வசனத்திலிருந்து 68 வசனங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கடைசி வசனம் வரை கிட்டத்தட்ட 48 வசனங்களில் நீ கீழ்ப்படியாமல் போனால் இந்த சொல்லப்படுகிற அந்த சாபம் எல்லாம் உண்மையில வந்து பலிக்கும். இப்போ எங்கே ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. திருச்சபை நாடி தேடி வருகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறார். தேவன் அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவர். முழங்கால் படிட்டோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா, தேவனை ஆராதிப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிருபை. அவரை சேவிப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இயேசுவேமுக்கு நன்றி. இயேசுவே நல்ல வாய்த்தது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஆராதிப்பது வேற யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சந்தோஷம். அப்படிதான் நினைக்கணுமே தவிர இது என்ன இப்போ வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போது பெரிய பாடா போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ராஜாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, என் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவரை வாழ்த்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அவர் ஆராதிப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பா எண்ணுகிறேன், பெருமையாக எண்ணுகிறேன். ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே, எத்தனை நன்மைகளை நமக்கு செய்தார், எத்தனை நன்மைகள் நமக்கு உண்டாயினது, எத்தனை நன்மைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை போஷித்து இருக்கிறார், எத்தனை காரியம் நம்ம கேட்காமே கொடுத்திருக்கிறாரே. கேட்டது கொஞ்சம் தான், கேட்காத அத்தனையை நமக்கு தந்தாரு, நம்ம ஆசீர்வதித்தாரு, நம்ம மேன்மையை வைச்சிருக்கிறாரு. எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தார். உலகத்துல மனுஷனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக சொல்லி இருக்குது. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார், உன் அலங்கத்துக்குள்ள சுகத்தை வச்சாரு. எத்தனை பேர் மேன்மை. சமாதானம் உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக சொல்லி இருக்குது. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார், உன் அலங்கத்துக்குள்ள சுகத்தை வச்சாரு. எத்தனை பேர் மேன்மை. இந்த மேன்மை எப்ப நம்ம கிடைச்சது? நீங்கள் சீயோனை வாஞ்சித்த பொழுது, தேவனுடைய வார்த்தை நீங்கள் வாஞ்சித்த பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க நடந்த பொழுது, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை ஜீவனையும் தந்து சுகமாய் வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் மேன்மையான